ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, அதுவும் குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மேகி செஞ்சுருப்போம். இப்போ வந்து டாப் ரமன் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம காய்கறி எதுவுமே போடாமல் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பண்ண நூடுல்ஸில் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் போட்டு பண்ணோம். இது காய்கள்லாம் இல்லாமல் வெங்காயம் மட்டும் போட்டு, வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு நூடுல்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு சோம்பேறியாக இருக்கிற நாட்களில் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக எந்திரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதிகம் எண்ணெய் வேணால் கம்மியாக ஊற்றிக்கிட்டா போதும். குட்டியாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதிக வெங்காயம்லாம் வேணாம், குட்டி வெங்காயம் போதும். 3 டாப் ராமன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குட்டி வெங்காயத்தையும் கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பச்சை மிளகாயாக, கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து உங்கள் விருப்பம், போடுறதுனா போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் வெங்காயம் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ இதை வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப பச்சையாக இருக்கிற மாதிரி வதக்காமல் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம மசாலா சேர்த்துலாம். நூடுல்ஸ்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா, அந்த மசாலா தான். எக்ஸ்ட்ரா மசாலாலாம் சேர்க்க தேவையில்லை, இந்த மசாலா மட்டும் போதும். 3 பாக்கெட்டுக்கு 3 மசாலா. அதையும் அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுருங்க. நீங்கள் வந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்காம கூட செய்யலாம். இல்லைனா இது கூட நீங்கள் காய்கள் போட்டு கூட செய்யலாம். அது உங்கள் விருப்பம்தான். வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போடாமல் செய்கிறீங்களா இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, அந்த மசாலாவை அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் லைட்டாக சேர்க்காமல் அந்த மசாலா வதக்காமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் இப்போ எண்ணெயில் வதக்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இந்த செம்பில் 1.5 செம்பு தண்ணி ஊற்றுறேன். இந்த செம்பு வந்து 1/2 லிட்டர் செம்பு, அதில் 1.5 செம்பு ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தண்ணி கொதித்து வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பெல்லாம் நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை. மசாலாலையும் உப்பு இருக்கும், இந்த மாதிரி நூடுல்ஸ்லேயும் உப்பு இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி வேக வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா ஊறிடுச்சு. பார்த்திங்கன்னா ஊறிடுச்சுன்னா அதுவே நல்லா பிரிஞ்சு வரும். நல்லா இந்த மாதிரி தண்ணியில் அமுத்தி விட்ருங்க. இந்த மாதிரி நூடுல்ஸை வந்து கையில் 2ஆக உடச்சி 4ஆக உடச்சி கூட இதில் சேர்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் சேர்க்க தேவையில்லை. நம்ம முழுசாக அப்படியே தண்ணியில் சேர்த்துட்டோம்னா அதுவே அந்த ஈரம் பட்டதுமே பிரிஞ்சு வந்துடும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக வரும். அதனால் உடைக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், உடைக்காமல் தானே சேர்த்துருக்கேன் நான். அப்படியே இருக்குது பாருங்கள், அது தண்ணியில் தானாக பிரிஞ்சு வந்துடும். தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அந்த தண்ணி ஓரளவுக்கு வற்றட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் இருக்குது. அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றிட்டா போதும். நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி சிம்மில் வைக்கிறதுனால நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி எடுத்து பார்க்குறப்போ அந்த நூலாக இருக்கு இல்லையா, அதில் வந்து வெள்ளையாக தெரியக்கூடாது. அப்படி தெரியாமல் இருந்தால் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா அது வெந்து அந்த நல்ல மஞ்சள் கலராக தெரியணும். அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிடுச்சு. அதே சமயம் கொஞ்சம் அதில் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி வற்றி வரன்னு இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி கிளறி எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சமாவது தண்ணி, அந்த தண்ணி பசை இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ எடுத்து பரிமாறிக்கலாம். பாருங்கள், எடுத்தால் எவ்வளோ நீளமாக வருது பாருங்கள். குழந்தைங்க வந்து இப்படி நீளமாக வரதை தான் விரும்புவாங்க. அதனால் நீங்கள் உடச்சி போடாமல் அப்படியே முழுசாக நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி நீளமாக வரும். எடுக்கவே வர மாட்டேங்குது பாருங்கள், அந்த அளவுக்கு நீளமாக இருக்குது. சூப்பரான ஒரு டாப் ரமன் செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் செய்யுங்க, டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.